கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன், விருப்பப்படுகிறேன். அடுதாமே இந்த பதிவை நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும், பிரயோஜனமாக இருக்கும். நான் இதிலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்காக என்ன பண்ணுறேன், இன்னைக்கு ஆண்டுதாமே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டுதாமே கவர்மெண்ட்டில் எனக்கு வேலை வந்துச்சு. அந்த வேலை கூட ஆண்டுதாமே ஆண்டவருக்காக விட்டுட்டு, ஆண்டவர் என்னோடு பேசினதுனால ஆண்டுதாமே அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய பணியை செய்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்களும் ஆண்டவருக்காக பணியை அதுக்காக விடு நான் சொல்லலை, அது உங்கள் விருப்பம். ஆண்டவர் உங்களோட பேசினார். தேவனுடைய பணி தான் மிக மிக முக்கியமான பணி. ஆமே. நம்ம இதுலேயும் நம்ம மகிமையை குறித்து நம்ம பார்க்கலாமா? யார் மேலே மகிமை இருந்துச்சு, ஆண்டுதாமே முதல்ல அந்த மகிமை விட்டு போயிடுச்சு, திருப்பி அந்த மகிமையை கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கலாமா? யோபின் புத்தகம், ஹல்லேலூயா. யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிலிருந்த என் மகிமை அவர் உரித்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கை ஒரு செடி போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களின் ஒருவனாக எண்ணினார். அப்படியே பாருங்க, யோபு ஆண்டவர்கிட்ட புலம்புறாரு. ஆண்டவர் மகிமை எடுத்து போட்டுட்டாரு. ஒரு செடி ஒரு செடி வேரோட இருந்தா, மண்ணோட இருந்தா அழகா நல்லா இருக்கும். அது பிடுங்கப்பட்டு போயிடுச்சுன்னா அது என்ன, சீக்கிரத்தில் அப்படியே வாடி கொஞ்ச நேரத்தில் காஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுபோல தான் யோபுக்கு சாத்தான் என்ன பண்ணான், உடம்பிட்டு ஆண்டுகிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டுன்னு வந்து ஆண்டு உடனே உன் ஜீவன் எடுத்துக்கன்னு சொன்னாரா? இல்லை. அந்த மகிமை மட்டும் என்ன ஆயிடுச்சு, சோத்திரம் போயிடுச்சின்னு இவர் சொல்கிறாரு. யார்? யோபு தான் சொல்கிறாரு. ஆண்டவர் மகிமை போயிடுச்சின்னு சொல்லலை. அவர் சொல்கிறார், என் மகிமை போயிடுச்சு, என் கீடத்தை எடுத்துட்டாரு. அப்படி புலம்புறாரு, அழுகிறாரு. ஒரு செடி எப்படி வாழை பிடுங்கி கீழே போட்டா எப்படி ஆச்சானா அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. யாருக்கு? அந்த ஸ்டேஜில் உயிர் மட்டும்தான் இருக்குது. சில நேரத்தில் வெயில் நேரத்தில் தண்ணி ஊற்றாதுன்னு அந்த செடி எப்படி வதங்கி அப்படி இருக்கும். அதுபோல் அவருடைய ஆத்மா என்ன ஆயிடுச்சு, மகிமை போன போல அவர் உணர்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஜீவனை மட்டும் நீ என்ன பண்ணாத, எடுக்காத, விட்டுடு. மற்றதெல்லாம் நீ சோதிச்சுப்பார். அப்போ கூட யோபு என் மேலே என்ன பண்ணுவார், நம்பிக்கையாக இருப்பார். ஒத்தட்டினால் கூட அவர் என்ன பண்ணலை, பாவம் செய்யலை. ஹல்லேலூயா, ஆமேன். அதுபோல் யாருமே நம்ம என்ன பண்ணல, இருக்கலை. ஆண்டதாமே இனிமேல் என்ன பண்ணணும், இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சோத்திரம். நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கலாம்பா, நான் பார்க்கல. ஹல்லேலூயா. ஆண்டதாமே சோத்திரம், என்ன இருக்கலாம், ஆண்டவர் பிரியமாக இருக்கலாம், இல்லை இல்லாத கூட இருக்கலாம். ஆனால் இனி ஒரு நாட்களில் நம்ம யோபு போல் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். 40ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தில் உக்கிரத்தை வீசி அகழ்ந்து உள்ளவெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு. ஹல்லேலூயா. அப்படி பாருங்க, அவர் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உடனே உன் மகிமையும் கனத்தையும் என்ன பண்ண, தரிச்சுக்கோ. அப்போ தரிச்சிட்டு அவர் எல்லாம் பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆடு மாடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சரீரத்திலும் ஓட்டை எடுத்துட்டு சுரன்றாரு. ஆண்டவருடைய மகிமை போனதை அவர் உணர்ந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு எல்லாத்தையும் எடுத்துட்டான், ஜீவன் மட்டும் இருக்குது. அந்த ஜீவனுக்குள்ள மகிமை இருக்குதுங்க. அந்த ஜீவனுக்குள்ள மகிமை இருந்து வச்சுதான் பாருங்க, யோபு புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்துல, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்து 16 ஆடுகளும் 6000 ஒட்டங்களும் 6000 ஏழுகளும் 1000 கழுதைகளும் அவருக்கு என்ன பண்ணுச்சு, இருந்ததுங்க. ஹல்லேலூயா, ஆமே. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரதிகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரிகள் நடுவில் அவர் சுதந்திரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி அதற்கு பின்பு அவர் சோதரர் 40 வருஷம் உயிரோடு இருந்து தலைமுறையாக 140 வருஷம் 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை பிள்ளைகளே கண்டார். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளனா மரித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய மகிமை என்ன இருந்துச்சு, மீண்டும் ஆண்டவர் அவர் உள்ளத்தில் மகிமை இருந்துச்சு. அந்த உள்ளத்தில் அந்த ஆத்மாவில் அவர் எந்த விதத்தில் என்ன பண்ணலை,
ஸ்தோத்திரம். அந்த மகிமையை அவர் இழக்கல. இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருக்கு கொடுத்தாருங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில கூட எதெல்லாம் இழந்து போயிருக்கலாம். உன் ஆத்மா இழந்து போயிருக்கலாம். பிள்ளைகளை இழந்து போயிருக்கலாம். செல்வத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனா இந்த உள்ளத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. அவர் நல்லா துதிக்க 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 கத்துட்டு மகிமை உன் மேல இறங்கும். ஏசப்பாவை துதிக்க துதிக்க, இயேசுவை குறித்து சொல்ல 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 சாத்தானுக்கு ஒரு சவாலடி அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமே. அப்போ எது போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என்னோட கூட இருங்க, நீங்க சொல்லுங்க. அப்போ ஆண்டோடைய மகிமை உன் மேல, உன் பிள்ளைங்க மேல, உன் சொத்து மேல மீண்டும் எதெல்லாம் இழந்திய 2 மடங்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார். யோபுக்கு கொடுத்தாருங்க. அவர் உண்மையா இருந்தாருங்க. அவங்க மனைவி பைத்தியக்காரமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவனை தூஷித்து ஜீவனை விடு செத்துப்போன்னு சொல்றாங்க. ஆனா யோபு சொல்ற, பைத்தியக்கார மாரி பேசுறியே, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று நாம தீமைப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பெண்கள் அப்படி இருக்காங்க. ஆண்கள் நம்ம ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ண, நல்ல துதிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, நல்ல செபிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு எது போனாலும் அவரை துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்க உள்ளத்துல வருவார். ஆண்டவருடைய மகிமை உங்க மேல இருக்கும். உங்க ஆலயத்துல இருக்கும். உங்க பிள்ளைங்க மேல இருக்கும். உங்க தேசத்துல இருக்கும். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆமே. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, ஏசப்பா, அதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இதெல்லாம் இழந்து போயிருக்கலாம். ஆத்மாவை இழந்து போய் தவிக்கலாம் ஆண்டவரே. அப்போ சோத்திர கணவர் இழந்து போய் தவிக்கலாம். பிள்ளைகள் இழந்து போய் தவிக்கலாம். ஆனாலும் இந்த உள்ளத்துல உங்க துதிக்க 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 கர்த்தருடைய மகிமை இறங்கும். இழந்து போன எல்லாவற்றையும் யோபுக்கு 2 மடங்கு கொடுத்து 140 வருஷம் உயிரோடு இருந்து நெடுநாள் இருந்து கர்த்தருக்குள்ள நித்திரையானது போல பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதெல்லாம் இழந்து போயிட்டாங்களே 2 மடங்கு தாங்க அப்பா. ஆண்டவரே, படிப்புல தாங்க, வேலையில தாங்க, வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. தருவது கனி ஆசீர்வதிங்க. ரட்சிப்பை முதல்ல தாங்கப்பா. ஆண்டவரே, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை அநேக பிள்ளைங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க நீங்க உதவி செய்வீராக என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழந்து போகாதிருக்க இதை கேட்கிற பிள்ளைங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு தகுதியாக தேவனை தரிசிக்க ஆண்டாண்டு காலமா நித்தியமாய் அங்க பரலோகத்துல வாசம் பண்ண நீங்க உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.